வணக்கம். ஏஎம்சிஎஸ் ஃபார்மேட்ஸில் 14 லோக்கல் சேல்ஸ் இந்த ரிப்போர்ட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 4ஆம் நம்பர் சேல்ஸ் மெனுவில் 6ஆம் நம்பர் லோக்கல் சேல்ஸ், அதில் கஸ்டமர் கிரியேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எதுவுமே இல்லை, இப்படி எம்டியாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஆட் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 500 கஸ்டமர் வந்து ஆட் பண்ணிடும். வெளியேறி கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கொள்முதல் போகிறேன். கொள்முதல் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறப்பயே எப்படி லோக்கல் சேல்ஸ் என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 20 ஜூலை 2024 மாலைக்கு நம்ம என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம லோக்கல் சேல்ஸ் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் கீஸில் F7 கீ, F7ன்னு டாப்பில் போட்டிருக்கோம், அந்த கீ அமுத்தணும். அப்படி அமுத்துறப்போ பிரிண்ட் என்டர் லோக்கல் சேல்ஸ் குவான்டிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வரும். இதில் இப்போ சாம்பிளுக்கு நான் 0.5 அப்படின்னு போட்டு என்டர் தட்டுறேன். கன்ஃபார்ம் குவான்டிட்டி 0.5 எஸ்னோ கேட்கும். இப்போ எஸ் கொடுத்தோம்னா இது டைரெக்டாக பிரிண்டருக்கு போயிடும். இப்போ இது மாதிரி பிரிண்ட் ஒன்று வந்துடும். சொசைட்டியோட பேர், தேதி, டைம், எவ்வளோ எம்எல், இங்கே வந்து ரேட், இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் நமக்கு பிரிண்டர்ல வந்துடும். இது வந்து கொள்முதல் என்ட்ரி பண்றப்பயே நம்ம வந்து லோக்கல் சேல்ஸை என்ட்ரி பண்ற மெத்தட். இப்போ எகைன் மறுபடியும் F7 ப்ரெஸ் பண்றேன், ஒரு 300 ml கொடுக்குறேன், பிரிண்டை வந்து நான் கேன்சல் கொடுத்துறேன். இப்போ 20 ஜூலைக்கு நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோமா. 6ஆம் நம்பர் ஏஎம்சிஎஸ் ஃபார்மேட்ஸில் 14 லோக்கல் சேல்ஸ், இதில் போயிட்டு நான் வந்து 20/7 தானே என்ட்ரி போட்டேன். ஸோ அந்த தேதியை வந்து ஃப்ரம் டு டேட்டா கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுக்குறேன். இதை ஜூம் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது, பில் நம்பர், லிட்டர், தொகை, இது வந்து 4 கலாம் இதே மாதிரி வரும். இதில் தேதி, ஷிஃப்ட்டு, பசும்பால் எருமை பாலாங்கிறது வந்துடும், பாலோட விலை வந்துடும். அப்புறம் நம்ம என்ன ஆர்டரில் என்ட்ரி போட்டோமோ அந்த ஆர்டர் நம்பர் வைஸாக லிட்டரு, அதுக்குரிய தொகை, அதுக்குரிய டோட்டல்ஸ். பசும்பால் எருமை பால்னா அதுக்குரிய டோட்டல் வரும், காலை மாலைக்கு தனியார் டோட்டல் வரும், தேதிக்குரிய டோட்டல் வந்துடும். இப்போ ஈவினிங் மில்க நம்ம கொள்முதல் என்ட்ரி பண்றப்பயே பார்த்தோம். தனியா எப்படி என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அகைன் மில்கி சாஃப்ட்வேருக்கு வந்துக்கிறேன். 4ஆம் நம்பர் சேல்ஸ் மெனுவில் 6ஆம் நம்பர் லோக்கல் சேல்ஸில் 2ஆம் நம்பர் லோக்கல் சேல்ஸ் என்ட்ரி. இது ஓப்பன் பண்ணுறப்பே நம்ம கொள்முதல் இப்போ கொடுத்த என்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்திருக்கும். 20 மாலைக்கு நம்ம கொடுத்தது. இப்போ இதை நான் காலையை மாற்றிக்கிறேன். இது அப்படியே நம்ம எப்படி கொள்முதல் என்ட்ரி பண்ணுவோமோ அதே கான்செப்டில் தான் இருக்கும். தேதி, நேரம், பசும்பாலா எருமைப்பாலாங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கணினி எண்ணில் நம்ம என்ன சீரியலோ அந்த சீரியலில் கொடுத்துட்டே வந்துடணும். 1ஆம் நம்பர் வரணும், 1ஆம் நம்பர் கஸ்டமர் வந்துடும். பால் அளவு 500 ml, ரேட் வந்து ஃபர்ஸ்ட் டயத்துக்கு மட்டும் கொடுத்துடணும். கொடுத்துட்டு என்டர், சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு 2ஆம் நம்பர் 400 ml. ஸோ பால் அளவு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். 4ஆம் நம்பருக்கு வந்து 0.400. ஸோ புள்ளி வச்சு 4 டைப் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆகிடும். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் ஏஎம்சிஎஸ் ஃபார்மேட்ஸில் லோக்கல் சேல்ஸ் என்ட்ரி போயிட்டு 20/7 ஃப்ரம் டு டேட்டா செட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுக்குறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி காலை அதுக்குரிய டோட்டல் பசும்பால் எருமைப்பால் பிரித்து காமிச்சிரும். நான் எருமைப்பால் என்ட்ரி இங்கே இல்லைங்கிறதுனால பசும்பாலுக்கு மட்டும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் 20ஆம் தேதி மாலைக்கு ஏற்கனவே போட்டிருந்தது. இது கொள்முதலில் போட்டது, இது வந்து டைரெக்டா லோக்கல் சேல்ஸ் என்ட்ரியில் போட்டது. ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இதில் எவ்வளோ வருதோ நம்ம விற்பனை பதிவேடுகளில் என்ட்ரி பண்ணிக்கணும். இதுவும் அதுவும் டேலி ஆகுதாங்கிறத கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். நம்ம லோக்கல் சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது வந்து கேஷ் புக்குக்கு போகாது. இங்கே என்ட்ரி பண்ணுறப்போ இந்த என்ட்ரி தான் கேஷ் புக்குக்கு போகும். நன்றி, வணக்கம்.